ஒரு வேலை அப்படின்னு வந்துருச்சுன்னா வெள்ளைக்கார மாதிரி ராத்திரி பகலாக வேலை செஞ்சு அந்த வேலையை எப்பாடுபட்டாவது முடிக்கக்கூடிய ஒரு ராசி என்ன அப்படின்னா மகர ராசி. மகர ராசி பெண்களுக்கு அந்த கேரக்டர் அப்படின்றது உண்டு. வாழ்க்கையில் ஒரு முறையேனும் தொழில் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி மகரமும் கும்பமும். வீட்டு வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வாங்க. ஒரு வேலை சொன்னாங்க அப்படின்னா கிளீனாக கற்றுக்குவாங்க. மனுஷங்களா பார்க்கறது யாரு அப்படின்னா மகரம். தன்னைத்தானே வருத்தி வதக்கி கஷ்டப்பட்டு தன்னை சார்ந்தவர்களுக்கு நல்ல பாத்தீங்கன்னா சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா மகரம். வணக்கம், நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மகர ராசி பெண்கள் உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்னென்ன, உங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்கும், நீங்கள் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்ற பல விஷயங்களை இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக மகரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா காலபுருஷனுக்கு 10வது ராசி நீங்கள். அப்போ சனியினோட ராசி பூமி தத்துவ ராசி. ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவுலேருந்து பின்வாங்க மாட்டீங்க. அந்த முடிவை செயல்படுத்துறதுல கொஞ்சம் நீங்கள் தாமதப்படுத்திக்கினீங்க அப்படின்னாலும் அந்த முடிவை விட்டு பின்வாங்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால். ஒரு வேலை அப்படின்னு வந்துருச்சுன்னா வெள்ளைக்கார மாதிரி ராத்திரி பகலாக வேலை செஞ்சு அந்த வேலையை எப்பாடுபட்டாவது முடிக்கக்கூடிய ஒரு ராசி என்ன அப்படின்னா மகர ராசி. மகர ராசி பெண்களுக்கு அந்த கேரக்டர் அப்படின்றது உண்டு. உழைக்கும் வர்க்கம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மகரமாக இருக்கும். மகர ராசி பெண்களுக்கு உழைக்கிறதுக்கு கஷ்டப்படவே மாட்டாங்க. எவ்வளோனா வேலை சொல்லு, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும், அதாவது 24 hours a day 365 days உழைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வேலை செய்யறதுக்கு எக்காரணத்தை கொண்டு சலிக்கவே மாட்டேன் அப்படின்னா இது மகர ராசி பெண்களை சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சனியினோட ராசி அப்படின்றதுனால உழைப்பாளிகள், உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் கம்ஸ் இன் மகரம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு முறையேனும் தொழில் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி மகரமும் கும்பமும். அந்த தொழில் ப்ளஸ்ஸோ மைனஸோ, அது லாபமாக வருதோ நஷ்டமாக வருதோ நான் செய்வேன் அப்படின்றது மகரம். இவங்க ஆசைப்படுவாங்க, செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதாவது லாபமோ நஷ்டமோ பரவாயில்லை, நான் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஒரு முறையாவது செய்யணும் அப்படின்றது நினைக்கிறது பார்த்திங்கன்னா மகரமும் உண்டு கும்பமும் உண்டு. இவங்க ஆசைப்படுவாங்க. நிறைய பேர் மகர ராசி அன்பர்களுக்கு சொந்த தொழில் செய்யறதுக்கான பிராப்தம் கிடைக்கிறது இல்லை, ஆனால் கும்பத்துக்கு கிடைக்கிறது உண்டு. 2 பேருமே சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்னாலும் இவங்க வேர்ல்டு வைடு பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. நிறைய பெரிய ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வச்சுட்டு லேடிஸ் ஒரு டாப் மோஸ்ட் கேடரில் இருக்காங்க பார்த்தீங்களா. அதில் நிறைய பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் மகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட மகர ராசி பெண்கள் ஒரு ஃபேமிலியில் பிறக்கிறாங்க அப்படின்னும் போது சின்ன வயசுலேருந்தே, இப்போ வீட்டில் 5 பிள்ளைங்க இருக்குது, பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னா 4 வேலையே செய்யாது. இந்த பிள்ளை வீட்டை பெருக்கிறது, முழுவுறது, பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, ஸ்கூலுக்கு போகிறது, திருப்பி வீட்டை பெருக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, அம்மாவுக்கு காய் கட் பண்ணி கொடுக்குறது, திருப்பி ஸ்கூலுக்கு போகிறது. இப்படி ரொட்டீனாக பார்த்திங்கன்னா வீட்டு வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வாங்க. ஒரு வேலை சொன்னாங்க அப்படின்னா கிளீனாக கற்றுக்குவாங்க. மீதி பிள்ளைங்க மாப்போமா பெருக்க முடியாது, மாப்போமா துணி துவைக்க முடியாது, மாப்போமா சாமான் கழுவ முடியாது அப்படின்லாம் சண்டை போட்டுச்சுன்னா கூட இந்த பிள்ளை எல்லா வேலையும் செய்யும் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த பிள்ளை ஒரு 10th படிக்குது. இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஸ்கூலில். அப்போ இந்த பிள்ளைனோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கும். பெரிய நெட்வொர்க், எல்லாருக்கூடையும் பழகுவாங்க, எல்லாருக்கூடையும் அழகாக பேசுவாங்க. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை சாதிக்கணும் அப்படி நல்ல விதத்தில் சம் டாக்டிக்ஸ், சின்ன சின்ன பொய்கள் அழகாக ரொம்ப பார்த்திங்கன்னா நேர்த்தியாக ரொம்ப ப்ளசண்ட்டாக பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னா மகரம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பிள்ளை இப்போ காலேஜ் போகுது. காலேஜ் போகும்போது இந்த பிள்ளை லவ் பண்ணுமா அப்படின்னா சாலிடாக லவ் பண்ணும். லவ் பண்ணுற பையன், இந்த பிள்ளை பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுனே கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன். இந்த லவ் பண்ணுற பையன் அந்த பையனை பார்த்து எப்படி ஃபஸ்ட்டு அட்ராக்ட் ஆகும். பையன் ரொம்ப உழைக்கிறான் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நல்லா உழைக்கிறவங்கள, பொதுவாகவே சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ்க்கு எல்லாருமே உழைக்கிறவங்கள ரொம்ப பிடிக்குங்க. 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கள ரொம்ப பிடிக்கும். இந்த யாச்சகம் கேட்குறவங்களுக்கு நம்ம பிக்சர் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள ரொம்ப பிடிக்கும். சும்மா ஒன்றும் இல்லை, ஒரு பையன் போயிட்டே இருக்கான், ஒரு ரோட்டில் ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 10 ரூபா போடாமல் நேராக போயிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு அழகாக ஒரு மசால் தோசை வாங்கி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பசங்க கிட்ட இருக்கு அப்படின்னு இந்த மகர ராசி பொண்ணு அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இது எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வர வீட்டு பொண்ணாக இருந்தாலும் ஸ்டேட்டஸ் பார்க்காது. இந்த ஒரு காதல் படமா, அது ஏதோ ஒரு படம், அதில் பாருங்க இந்த பரத் நடிப்பார். அந்த பொண்ணு சந்தியா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட கேரக்டர் வரும். அந்த பையன் மெக்கானிக்காக இருப்பான். அந்த பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஓடி போயிடும். இந்த பொண்ணு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மகர ராசி பொண்கள். நான் எனக்கு வசதி வேணாம், அந்தஸ்து வேணாம், பையன் நல்ல பையனா கெட்ட பையனா அது கூட எனக்கு வேணாம், பையன் குடும்பம் எப்படி அதெல்லாம் எனக்கு வேணவே வேணாம், நான் கோட்டீஸ்வர வீட்டு பொண்ணாக இருந்தால் கூட
எனக்கு பையன் வந்து உழைக்கிறானா, 4 பேருக்கு ஈகைத்தன்மை அப்படின்றது இருக்கா, கஷ்டப்படுறவங்கள பார்த்து இவனும் கஷ்டப்படுறானே எனக்கு பிடிக்கும், நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி, எங்கள் வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னா நான் ஓடி போகிறதுக்கு கூட ரெடி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மகரம். இது ஸ்கூல் படிக்கும் போதே கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கோட்டீஸ்வர வீட்டு பொண்ணாக இருக்குது, ஒரு 10 பேர் இவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா கூட இந்த பிள்ளையோட ஃப்ரெண்டு ஒன்று ரொம்ப ஏழ்மையான வீட்டு பொண்ணு, குடிசை வீட்டு பொண்ணுனா கூட அந்த வீட்டுக்கு போயிட்டு அம்மா என்னம்மா சாப்பாடு செஞ்சுருக்கீங்க, மீன் குழம்பம்மா எனக்கும் கொடுங்கம்மா அப்படின்னு கேட்குற பொண்ணாக இருக்கும். மனுஷங்களா பார்க்கறது யாரு அப்படின்னா மகரம். மனிதாபிமானம் நிறைந்த ஒரு ராசி எது அப்படின்னா மகரம். ஹியூமானிட்டேரியன் பேசிஸ்ல தான் அவங்க பிஹேவே பண்ணுவாங்க. மனுஷங்களுக்குள்ள என்ன ஏற்றத்தாழ்வு, நல்லது கொண்டது, நல்லது கெட்டது, ஸ்டேட்டஸை பார்த்து பழகுறவங்க மனுஷங்க கிடையாது. நம்ம உண்மையான அன்போட பழகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் மகர ராசி பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பிள்ளை வந்து லவ் பண்ணுது. இந்த லவ் பண்ணும்போது சிம்மத்தை லவ் பண்ணுது, விருச்சிகத்தை லவ் பண்ணுது அப்படின்னா பெரிய லெவலில் ஒத்து வர்றது இல்லை. அது வந்து பிரேக்கப் நோக்கி போயிடுது. ஆனால் சிம்மம் விருச்சிகம் கல்யாணம் பண்ணிட்டு நல்ல சந்தோஷமாக வாழக்கூடிய மகரங்கள் இருக்க தான் செய்கிறாங்க மகர ராசி பெண்கள். எக்ஸப்ஷன்ஸ் ஆல்வேஸ். விதிகள் இருக்குது அப்படின்னா ஜோதிடத்தில் விதி விலக்குகளும் இருக்க தான் செய்யுது. அப்போ இந்த பொண்ணு வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போகுது. அந்த வீட்டுக்கு போனவுடனே இந்த பொண்ணோட வாழ்வியல் முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் எவ்வளோ பெரிய வசதியான வீட்டு பொண்ணாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இந்த குடும்பத்தில் நீங்கள் பழைய சாதம் தான் இருக்குன்றீங்களா, நான் சந்தோஷமாக அந்த பழைய சாதத்தை சாப்பிட்றேன், சந்தோஷமாக அந்த கூழை சாப்பிட்றேன். அந்த கூழை கூட வந்து பாருங்கள், எங்கள் மாமனாருக்கு, மாமியாருக்கு, நாத்தனாருக்கு, ஒரு ஒத்திக்கு எல்லாரும் கொடுத்துட்டு மீதி இருக்குன்னா சாப்பிட்றேன், இல்லைன்னா பரவாயில்ல நான் தண்ணி கூட குடிச்சிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த குணம் அப்படின்றது மகரத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மெழுகுவர்த்தி போல வாழக்கூடியவங்க, ஃபேமிலிக்காக, என் குழந்தைக்காக, என் கணவருக்காக உருகி இந்த மெழுகுவர்த்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னை தானே எரிச்சு சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க எல்லா இடத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த மாதிரி தன்னை தானே வருத்தி வதக்கி கஷ்டப்பட்டு தன்னை சார்ந்தவர்களுக்கு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா மகரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன விஷயம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹர்ட் ஆகிடும். ஒரு சின்ன விஷயம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனதளவில் மனசில் வச்சுடுவாங்க. மனசில் வச்சுட்டு அழ ஆரம்பிச்சிடுவாங்க. நிறைய பேர் அதை என்ன சொல்லுவாங்க, இந்த பிள்ளை நீலிக்கண்ணி வடிக்குது அப்படிம்பாங்க. அந்த நீலிக்கண்ணிலாம் வடிக்காது, அதால் தாங்க முடியாது. ஏன்னா உண்மையான அன்போட பழகிறதுனால பெருசாக தாங்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட லவ் லைஃபு மேரேஜ் வரைக்கும் போயிடுச்சு. மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குது, பெரும்பாலும் மகரம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ணிக்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடுறாங்க. ரொம்ப எல்லை மீறுது, என்னால் முடியவே இல்லை. எப்போ என் குழந்தை பாதிக்கப்படுதோ, என் குடும்பத்தினால, எங்கள் கணவர் வீட்டு குடும்பத்தினால என் குழந்தை பாதிக்கப்படுது, என் குழந்தைக்கு மனதளவில் பிரச்சனைகள் வருது, என் குழந்தைய ஒதுக்கி வைக்கிறாங்க, என் குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க, என் குழந்தைக்கு உரிய மரியாதையை கொடுக்க மாட்டேன்றாங்க, என் குழந்தைய பாசமாக பார்த்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்னும் போது தான் மகரத்துக்கு நச்சுன்னு மூஞ்சில், அதாவது மண்டையில் அடிச்ச மாதிரி வரும். குழந்தைய வந்து யாரோ ஹர்ட் பண்ணக்கூடாது. நான் மகர ராசி பெண்ணாக இருக்கேன் அப்படின்னா என் குழந்தை எனக்கு உயிர். என் குழந்தைய வந்து யாராவது டிக்ரேட் பண்ணாங்களோ, ஹர்ட் பண்ணாங்களோ, காயப்படுத்துனாங்களோ, அது மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி, அங்கே நான் வெகுண்டு எழுவேன். அப்போ நீ வந்து புருஷனா, நீ குழந்தைய எப்படி பண்ணுறாங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க, நீ கேட்டுக்கவே மாட்டேன்றியே, நீ வந்து இவ்வளோ நாள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அதெல்லாம் நான் சொல்லி காமிக்கல, எப்போ என் குழந்தை கஷ்டப்படுதோ அப்போ உங்க கூட எனக்கு வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு பிரிஞ்சுடுவாங்க. புரியுதுங்களா? அதை ஹானஸ்ட்டாக சொல்லுவாங்க. குழந்தைய ஹர்ட் பண்ணாத வரைக்கும், குழந்தைய திட்டினா பிடிக்காது, குறை சொன்னா பிடிக்காது, எதுவுமே மகரத்துக்கு பிடிக்காது. அப்படி குழந்தைய ஹர்ட் பண்ணாத வரைக்கும் அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் மகரத்தை. சரிங்களா? சரி, இவங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் என்ன வரும் அப்படின்னா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அலைஞ்சி திரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுனால ஃபிசிக்கலி அவங்க வந்து வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது நிறைய வரது வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான டைரக்ஷன் என்ன, லக்கி டைரக்ஷன் என்ன அப்படின்னா தெற்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படிப்பட்ட மகரம் பின்னாடி இப்போ உதாரணத்துக்கு இவங்க கணவனை விட்டு பிரிகிறாங்க அப்படின்னே கூட வச்சுக்கலாம். பிரிஞ்ச பின்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, பயங்கர சின்சியரா, டெடிக்கேட்டடா, பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிச்சுடுவாங்க. புரியுதுங்களா? ஆனா இது அவங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறது அப்படின்றது நிறைய மகரம் 50 வயசுல ஆரம்பிக்கலாம், 60 வயசுல தான் புரியவே இருக்கும். ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம கணவர் கூட நம்மளுக்கு இல்லை அப்படின்றது. ஒரு 30 வயசுல வாழ ஆரம்பிக்கலாம். இப்படி வாழ்க்கை என்னைக்கு வந்து அவங்கள சிறப்பால வாழ்க்கை அடிக்குதோ அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக வாழணும் அப்படின்ற எண்ணமே மகரத்துக்கு வரும். அது வரைக்கும் அவங்க வந்து மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, தன்னோட குடும்பத்தினருக்காகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஏமாத்தினா கூட அவங்க கெட்டு போயிட்டு வந்து, அம்மா நான் உன்னை ஏமாத்திட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னா மன்னிச்சுடுவாங்க. இது மகரத்துக்கு உண்டு. சனிக்கே அந்த கேரக்டர்லாம் உண்டுங்க. சரிங்களா? சரி, உங்களுக்கு ஃபேவரபிளான கலர்ஸ் என்ன அப்படின்னா, எல்லா டைப் ஆஃப் ப்ளூ, லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, ராயல் ப்ளூ, எல்லா ப்ளூவும் ஒத்து வரும். பிளாக் ஒத்து வரும், கிரேவும் ஒத்து வரும் அப்படின்னு சொல்லலாம்.
ஒத்த வார்த்தையில் மகரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னங்க சொல்லுவீங்க நீங்கள் அப்படின்னா மெழுகுவர்த்திகள் அப்படின்னு சொல்லுவேன். வாழ்த்துக்கள்.